சூரா அல்-கஹ்ஃப் 17வது வசனம். குகையில் அவர்களை பார்த்தால் சூரியன் உதயமாகும் போது அவர்களின் குகையை விட்டு விலகி வலப்பக்கமாக உயர்வதையும் அது மறையும் போது அவர்களை விட்டு கடந்து இடப்பக்கமாக தாழ்வதையும் காண்பீர். ஆனால் அவர்களோ குகையினுள் ஒரு விசாலமான இடத்தில் இருப்பார்கள். இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழி பெற்றவராவார். மேலும் யாரை அல்லாஹ் நெறிப்பிரளச் செய்கின்றானோ அவருக்கு உதவி புரிந்து வழிகாட்டுபவரை ஒருபோதும் நீர் காண மாட்டீர். 18வது அத்தியாயம் 18வது வசனம். நீர் அவர்களை பார்த்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்று கருதுவீர். உண்மையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களை வலப்புறமும் இடப்புறமாக புரட்டிக் கொண்டே இருந்தோம். மேலும் அவர்களின் நாய் குகைவாசலில் தன்னுடைய முன்னங்கால்களை விரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. நீர் அவர்களை சற்று எட்டி பார்த்தால் உடனே விரண்டோடி இருப்பீர். மேலும் அவர்களை பார்த்ததினால் திகிலடைந்து போயிருப்பீர். அந்த இளைஞர்களின் உடல்கள் சூரிய வெளிச்சத்தின் ஈர்ப்பிற்கேற்ப இடப்புறத்திலிருந்து வடப்புறமாகவும் வடபுறத்திலிருந்து இடப்புறமாகவும் திரும்பிக் கொண்டிருந்தது தெளிவாகிறது. இந்த அறிவியல் கோட்பாட்டை போட்டோட்ரோபிசம் என்பார்கள். ஆகவே சூரா அல்-கஹ்ஃப் நேரடியாக இயற்கையை பற்றியும் அறிவியல் சார்ந்த கோட்பாடுகளை பற்றியும் நம்பிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இதனை சயின்டிபிக் குவெஸ்ட் என்றும் அழைப்பார்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு தஜ்ஜால் மனித குலத்தை மிகப்பெரிய அளவின் பக்கம் கொண்டு செல்வான் என்பது அறிந்ததே. சூரா அல்-கஹ்ஃப் தஜ்ஜாலின் காலகட்டத்தில் சோலார் எனர்ஜியை பயன்படுத்துவதையும் மேலும் இயற்கையாக கிடைக்கும் காற்றையும் கடல் அலைகளையும் பயன்படுத்தி எனர்ஜி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில் சூரா அல்-கஹ்ஃப் கூடுதல் கவனத்துடன் வலியுறுத்துகின்றது. ஏனென்றால் தஜ்ஜால் முதலில் ரிபா பேஸ்ட் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் நாடுகளையும் மக்களையும் முற்றிலுமாக நுழைய வைப்பான். அதாவது வட்டியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கிய பொருளாதார அமைப்பாகும். தஜ்ஜால் அவன் உருவாக்கிய பண கட்டுமைப்பை கொண்டு ஆயில் மற்றும் இதர விஷயங்களில் கிடைக்கும் எனர்ஜியை தான் மக்களை முழுமையாக சார்ந்திருக்கும்படி செய்வான். அதன் பின்பு அவன் அந்த கரன்சியை இஷ்டம் போல் உயர்த்தி எண்ணெய் இறக்குமதியையும் எனர்ஜி உற்பத்தியையும் மக்களால் பெற்றுக்கொள்ள இயலாத அளவிற்கு அதிகமாக்குவான். பிறகு இறுதியாக ஆயில் மற்றும் எனர்ஜி உங்களுக்கு தேவை என்றால் இந்த விலையை கொடுங்கள் அல்லது இஸ்ரேலின் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கட்டாயத்திற்கு தள்ளிவிடுவான். அப்போது மிக சிறிய அளவிலான மக்கள் மட்டும்தான் அந்த ஏழ்மை நிலையிலும் இஸ்ரேலிற்கு அடிபணிய மாட்டார்கள். ஆனால் வறுமையிலிருந்து தப்பிக்கவும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் பலர் இஸ்ரேலுக்கு அடிபணிவார்கள். வரும் தலைமுறையை சேர்ந்த முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட கடுமையான தஜ்ஜாலின் ஃபித்னாக்களின் போது முயற்சிகளையும் தியாகங்களையும் செய்தாவது ஈமானை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த புத்தகம் உங்களை ஊக்குவிக்கும் என்ற நம்பிக்கையோடு எழுதப்பட்டதாகும். முஸ்லிம்கள் தங்கள் ஈமானை தற்காத்துக் கொள்ள இந்த நவீன கடவுளற்ற உலகில் இருந்து வெகு தூரம் சென்று முஸ்லிம் கிராமப்புறத்தில் அடைக்கலம் புகுந்தால் அப்போது அவர்கள் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி எனர்ஜி தேவைகளை பூர்த்தியாக்கிக் கொள்வதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் கிடைக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும்.